எப்படி குளிக்க வேண்டும்? ஆன்மீகத்தில் எப்படி குளிக்க வேண்டும் என்று ஒரு நியதி இருக்கிறது. அந்த காலத்தில் இதைதான் பின்பற்றி வந்தனர். இப்போது இதைப்பற்றி அறிந்தவர்கள் இதை பின்பற்றி வருகிறார்கள். அது என்னவென்று இந்த பதிவில் பார்ப்போம். குளிக்க வைத்து இருக்கும் தண்ணீரில் ஓம் என்று விரல்களால் எழுதினால் அந்த நீர் கங்கை தீர்த்ததிக்கு சமமாகும். பின்னர் உடலை தேய்த்து குளிக்கும்போது முதலில் முகத்தை தேய்க்க வேண்டும். குளித்து முடித்து துவட்டும்போது முதலில் முதுகை துடைக்க வேண்டும். இதற்கும் காரணம் உண்டு. நமது முகத்தில்தான் ஸ்ரீதேவி வாசம் செய்கிறாள். முதுகுப்புறத்தில் மூத்த பகவதி வாசம் செய்கிறாள். 2 பேருமே வணக்கத்திற்கு உரியவர்களாவர். ஒருவரை வணங்கினால் அடுத்தவர் கோபித்துக் கொள்வார். எனவே இருவரையும் வணங்க வேண்டியுள்ளது. ஆகவேதான் குளிக்கத் துவங்கும்போது முன் லட்சுமியை வணங்குவதற்காக முகம் தேய்த்து குளிக்கச் சொன்னார்கள். குளித்து முடிந்தவுடன் முதலில் முதுகுப்புறத்தை துவட்டி பகவதியை வணங்கச் சொன்னார்கள். 2 தேவியர்களின் ஆசியோடு ஈரத்துணி உடுத்தி கோவில் தரிசனம் நடத்தி திருப்தியடைய வேண்டும். ஆன்மீகத்தில் கடைபிடிக்க வேண்டியவை அடுத்த வரும் வீடியோவில் தொடரும். மேலும் ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள பாசிட்டிவ் வைப்ஸ் பிளேலிஸ்டை பார்க்கவும். நன்றி.